Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். திருமா திமுகவை சமூக நீதிக்கான அரசு என்று சொல்வதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். டைரக்டா திருமாவை அட்டாக் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இதை? ஆமாம், டைரக்ட் அட்டாக் தான். குரு மேல சிஷ்யனுக்கு ஏன் கோவம் தான் தெரியல நமக்கு. அது வெறுமனே கொள்கை சார்ந்ததா அல்லது வேறு ஏதாவது அவர் விஜயோட கூட்டணிக்கு வர மறுக்கிறதால வந்த கோபமானு நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஆதவ் அர்ஜுனா சொல்வது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியில் இருக்கும் பொழுது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு புறம், காவல்துறையும் சிவிலியன் நிர்வாகமும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு புறம். திமுகன்ற கட்சி களத்தில் இறங்கி இந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தலித் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக என்ன செய்தது? எத்தனை இடங்களில் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் ஆதிக்க சாதி பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு தலித் மீதுகளான தாக்குதல்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவில்களுக்குள்ள தலித்துகள் போக முடியாத இடங்களில் ஆதிக்க சாதி அமைப்புகளுக்குள்ள பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்க மட்டும் இல்லை, அவர்களாகவும் இருக்கிறார்கள். இனிமேல் திமுகவுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேணாம். மதவாத பாஜகவை எதிர்த்து திமுக நிற்கிறது, அதனால் நாங்கள் திமுகவோட நிற்கிறோம், அதோடு நிறுத்திக்கிட்டோம். திரும்ப இது சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்கிறத திரும்ப நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஆதவோட கருத்தை நானும் வழிமொழிகிறேன். அதான் உண்மை. இன்னைக்கு இது வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டிய உண்மை. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மட்டும் பத்தாது, விஜயும் உள்ளே போகணும்னு பிஜேபி விரும்புது. அது எப்படி அவர் வருவார்? அந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் அவருக்கு அதை என்ன ஆகும்? நிர்மல்குமார் சொன்னார், ஆதவ் அர்ஜுனா சொன்னார், விஜய் சொல்லணுன்றாங்க. விஜய் சொன்னால் மட்டும் இவங்க அடங்குவாங்க பிஜேபியில்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். திருமா திமுகவை சமூக நீதிக்கான அரசு என்று சொல்வதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். டைரக்டா திருமாவை அட்டாக் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இதை? ஆமாம், டைரக்ட் அட்டாக் தான். குரு மேல சிஷ்யனுக்கு ஏன் கோவம் தான் தெரியல நமக்கு. அது வெறுமனே கொள்கை சார்ந்ததா அல்லது வேறு ஏதாவது அவர் விஜயோட கூட்டணிக்கு வர மறுக்கிறதால வந்த கோபமானு நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் ஆதவ் அர்ஜுனா சொல்வது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. முழுவதும் அந்த கருத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு சீரியஸான இஷ்யூ. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய குறைபாடுகளில் ஒரு குறைபாடாக நான் காண்பது தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை அவர்கள் தடுக்க தவறியது. காவல்துறையும் சிவில் நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறார்கள். ஆதிக்க ஜாதிகளுடைய அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பொழுது சட்டத்தின் பார்ப்படி நிற்க வேண்டிய அரசியலமைப்பு சாசனம் தலித் மக்களை பாதுகாப்பதை அடிப்படை கடமையாக சொல்லுகிறது. அந்த கடமையை தவற விட்டுவிட்டு தமிழக காவல்துறையும் சிவில் நிர்வாகமும் இன்றைக்கு ஆதிக்க ஜாதிகளின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். நீதிமன்றங்களின் உத்தரவை மீறியும் ஆலயங்களுக்குள் தலித்துகளை அழைத்து செல்ல முடியாத நிலைமை இன்றைக்கும் சில இடங்களில் இருக்கிறது. தலித் குடியிருப்புகள் மீதான தாக்குதல், வேங்கவேல் இன்சிடென்ட்லாம் இன்ன வரைக்கும் அந்த பகுதிக்குள்ளே நம்மளால் போக முடியல. பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகளாக்கக்கூடிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் இன்னும் ஊரை சுற்றியே இருக்கு, உள்ளே சுற்றி தான் இருக்காங்க. அதே மாதிரி தலித் மக்கள் குடியிருப்புகள் வழியாக தேரோட்டங்கள், கோவில் தேரோட்டங்களை கொண்டு போவது என்பது இன்றைக்கும் கடினமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருக்கிறது. ஆகவே சிஸ்டம் தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தீண்டாமை கொடுமைக்கு திமுக பொறுப்பல்ல, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது ஆண்டாண்டு காலமாக இருப்பது, ஒரே நாளில் அது குறைஞ்சிட போகிறது கிடையாது. தீண்டாமை சமூகத்தில் நிலவுவதற்கு திமுக பொறுப்பு அல்ல, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியில் இருக்கும் பொழுது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு புறம், காவல்துறையும் சிவிலியன் நிர்வாகமும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு புறம். திமுகன்ற கட்சி களத்தில் இறங்கி இந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தலித் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக என்ன செய்தது? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த ஆதிக்க ஜாதிகள் தலித்துகளுக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடிய ஒடுக்குமுறையில் அடக்குமுறையில் ஈடுபடக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க ஜாதிகளுடைய கூட்டமைப்பு அதனுடைய பிரமுகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக திமுகவினராக இருக்கிறார்கள். இந்த கேலி கூத்த இந்த வெக்கக்கேடை எங்கே போய் சொல்லுவீங்க? ஏன்னா இது ஒரு சமுதாய இயக்கம், நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. இது அடிப்படையில் ஒரு சமுதாய இயக்கம். பதவி வரும் போவோம், என் துண்டுக்கு சமம், தோளில் இருக்க துண்டுக்கு சமம்னு கலைஞர், அன்பு தலைவர் கலைஞர் நிறைய இடத்துல டைலாக் விட்டுருக்காரு. துண்டை வேணா தூக்கி போட்டுருவான்னு ஒரு தடவை கூட போட்டதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த டைலாக்லாம் சாதாரணமாக தலைவர் கலைஞர் வாயிலேருந்து வரும். நான் கேட்குறது என்னென்னா, திமுக அரசு இங்கே இருக்கும் பொழுது
தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் மாநிலத்தின் பல பகுதிகளில் அரங்கேறும் பொழுது அந்த இடத்துல வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு திமுக அரசுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கும் இருக்குது. ஒரு கட்சியாக நீங்கள் தொடர்ந்து தோல்வியைத்தான் தழுவி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை இடங்களில் வந்து திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் ஆதிக்க சாதி பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு தலித் மீதுகளான தாக்குதல்களை வந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவில்களுக்குள்ள தலித்துகள் போக முடியாத இடங்களில் வந்து ஆதிக்க சாதி அமைப்புகளுக்குள்ள பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்க மட்டும் இல்லை, அவர்களாகவும் இருக்கிறார்கள். மற்ற கட்சிக்காரனும் இருக்கான். அப்போ இந்த இடங்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து உங்கள் திராவிட மாடலை நியாயப்படுத்துவீங்க? மறுபடியும் சொல்லுகிறேன், தீண்டாமை கொடுமைக்கு திமுக காரணம் அல்ல, தீண்டாமை சமூகத்தில் இன்றளவும் தொடர்வதற்கு திமுக காரணம் அல்ல, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, 1000 ஆண்டு கால கொடுமை அது. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசு அமைந்த பிறகு, திமுக அரசு அமைந்த பிறகு, திமுக ஒரு கட்சியாக இந்த தீண்டாமை, மறுபடியும் சொல்கிறேன், திமுக ஒரு கட்சியாக இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குது? ஏன் உங்கள் மந்திரிங்க உங்கள் எம்பிக்கெல்லாம் போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் என்ன திராவிட மாடல், வெங்காய மாடல்? உங்கள் மந்திரிங்க எத்தனை பேர் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? உங்கள் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க? ஏன்னா எல்லா ஜாதி மாநாடும், எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. என்ன சொன்னார் ஆதவர்ஜுனா? மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. சமூக நீதிக்கான அரசு தான் திமுக அப்படின்னு சொல்ற இதோட நிறுத்திக்கணும் அப்படிங்க. நல்லது. ஆதவர்ஜுனா சொன்னதை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் உண்மை. இன்னைக்கு திமுக திரும்ப இனிமேல் திமுகவுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க வேணாம். மதவாத பாஜகவை எதிர்த்து திமுக நிற்கிறது, அதனால் நாங்கள் திமுகவோட நிற்கிறோம், அதோடு நிறுத்திக்கிட்டோம். திரும்ப இது சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்கிறத திரும்ப நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஆதவோட கருத்தை நானும் வழிமொழிகிறேன். அதான் உண்மை. இன்னைக்கு இது வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டிய உண்மை. திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு, குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு, நடக்கக்கூடிய அட்டூழியங்களை தடுக்க தவறியதற்கு சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறார் திருமா. திமுகவுடைய தவறுகளுக்கு சிலுவை சுமக்கிறார் திருமா. அதான் ஆதவர்ஜுனாவோட கருத்தோட சாராம்சம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை, திமுகவுடன் கூட்டணி இல்லை, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு தாவேக்கா தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக விளக்கிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட பாஜக கூட்டணிக்கு வந்து விஜய் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிர்மல்குமார் தானே சொல்லியிருக்கிறாரு, விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லலையே அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது விஜயை வந்து தங்கள் அணிக்குள் இணைக்க பாஜக வந்து முயற்சிக்குதா? ஆமாம், பாஜக விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. வர்ச்சுவலாக விஜய் கிட்ட பிஜேபி யாசகம் கேட்கிறது. சாம பேத தான தண்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. இனிமேல் கெஞ்சி பார்ப்பாங்க, கொஞ்சி பார்ப்பாங்க, உறவாடி பார்ப்பாங்க, மிரட்டுவாங்க கடைசியாக. அதான சாம பேத தான தண்டை. அது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மட்டும் பத்தாது, விஜயையும் உள்ளே போகணுன்னு பிஜேபி விரும்புது. அது எப்படி அவர் வருவார்? அந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் அவருக்கு அதை என்ன ஆகும்? அவர் போவாரா போகமாட்டாரா நமக்கு தெரியாது. போனார்னா சைபர் தான் ஆவாங்களோன்னு கூட தோணுது. சில சமயம் இல்லை, நம்ம நினைக்கிறது தப்புன்னு தோணுது. ஏன்னா ஆன்டி டிஎம்கேன்றது ஒரு வருஷம் பொறுத்து இன்னும் அதிகமாக இருக்கும்போது ஓட்டு செதறாமல் இருக்கிறதுக்கு கூட்டணியை பலப்படுத்துவாங்க. விஜய் போனார்னா அது என்னவாகும்னு தெரியல. அதனால் இவங்க வந்து நிர்மல்குமார் சொன்னார், ஆதவர்ஜுனா சொன்னார், விஜய் சொல்லணுன்றாங்க. விஜய் சொன்னால் மட்டும் இவங்க அடங்குவாங்களா பிஜேபியில்? அவர் உதட்டளவில் சொல்லுகிறார், உள்ளத்தளவில் சொல்லவில்லைன்னுவாங்க. அப்புறம் காலம் மாறும், கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், விஜய்க்கு நல்ல புத்தி வரும்னுவாங்க. எதுவுமே இல்லைன்னா கட்சியில் திட்டுவாங்க. அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அவர் போக மாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அரசியல் நம்ம முடியாதும் அறுதிட்டு உறுதியாக நம்ம கழுத்து போட்டு கொடுக்க முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். வாய்ப்பு குறைவுன்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் பகிரத பிரயத்தனம் செய்கிறார்கள் விஜயை தங்கள் அணிக்கு கொண்டு வருவதற்கு. அது உண்மை. 2026 திமுகவை நிச்சயமாக விஜயால் வீழ்த்த முடியும், வீழ்த்தியே தீர்வார் அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கா நிர்வாகிகள். நேற்று ஆதவர்ஜுனாவும் தெளிவாக வந்து சொல்றாரு, நிச்சயமா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புதான் நோக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. ஸோ இதெல்லாம் குறிப்பிடுறவங்க வந்து அதிமுக பற்றி பேசும்போது அது ஏற்கனவே மக்களால்
தோற்கடிக்கப்பட்ட கட்சி தாங்க, அந்த கட்சியோடு நாங்கள் எங்கே போய் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் கொடுக்குறாங்க. அப்போ எடப்பாடி வந்து மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மெகா கூட்டணிக்குள் விஜய் வரல அப்படிங்கிறத மீண்டும் தெளிவுபடுத்துறாங்க. இப்போதைக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். விஜய் இப்பொழுதைக்கு சொல்லக்கூடிய அவர் கட்சிக்காரங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவர் போக மாட்டார், போவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பிஜேபி என்ன செய்யும்னு நமக்கு தெரியாது. பிஜேபி விஜய் தனியாக நிற்பதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவு ஏற்படுன்ற ஒரு நிலை வந்ததுனால் இவர்கள் எந்த எல்லைக்கு போவார்கள் என்று நமக்கு தெரியாது. இடி ரெய்டு, ஐடி ரெய்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அணி மீதான ஒரு நம்பகத்தன்மையை மக்களிடத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இழக்க செய்யும். இல்லை, இதுக்கு ஒரு பாதிப்பு இருக்குங்க. அதாவது இது வெறும் பழிவாங்கு நடவடிக்கைன்னு இவங்க கடந்து போக முடியாது. இடி நடவடிக்கை வந்து திமுகவில் முக்கியஸ்தர்களை நோக்கி நகர்கிறது. ரதீஷ் அவர் தப்பிச்சு போயிருக்காரு. அடுத்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர் முதலமைச்சர் நெருங்கிய உறவினர். இவர்களெல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படும் பொழுது சம்மன்ஸ் வருது, இல்லை கைது நடவடிக்கைகள்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக திமுகவின் நம்பகத்தன்மையை, கூட்டணி நம்பகத்தன்மையை சிதைக்கும். இது ஒரு பலனும் இல்லாமல் போயிடும். இது வெறும் பழிவாங்க நடவடிக்கைன்னு மக்கள்லாம் அப்படியே டாஸ்மாக் ஊழலை பற்றி கவலைப்படாமல் இது மோடி அரசாங்கத்தோட பழிவாங்க நடவடிக்கை, இவங்கெல்லாம் உத்தம சீலர்கள், இவங்க ₹1 கூட தெரியல, இவங்கெல்லாம் மகாத்மா காந்தியின் மறுவாரிசு, கக்கனின் கடமை தவறாத வீரர்கள் அப்படிலாம் மக்கள் ஒன்றும் இதை கடந்து போக மாட்டாங்க. அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேறும் பொழுது கண்டிப்பாக வந்து இது திமுக கூட்டணி நம்பகத்தன்மையை சிதைக்கும். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. இது மட்டுமே ஊழலால் மட்டும் ஒருத்தன் ஜெயிக்கிறது தோக்கிறது கிடையாது. ஜெயலலிதா திரும்ப திரும்ப நீதிமன்றங்களால் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார், திரும்ப திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பாக்கியம்லாம் இவங்க யாருக்கும் கிடைக்காது. அந்த அம்மா ஜெயலலிதா வேற, இவங்க வேற. அதனால் இது சிம்பத்தியை உண்டாக்கும் என்பது வந்து ரொம்ப தவறான பார்வை. இது வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும், என்ன நடந்தாலும் திமுகவுக்கு நான் முட்டு கொடுத்தே தான் இருப்பேன், என் பிறவி பையனே திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதான் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேணால் இப்படிலாம் சொல்லலாம். ஜென்மம் எடுத்ததோட பலனே திமுகவுக்கு முட்டு கொடுக்காது. திமுக அதாவது பரம்பரை திமுக காரன் என்னம்மா கூறாயான்றதை நம்ம வேலை என்ன பிரமாதமாக செய்கிறான், நம்மளோட பிரமாதமாக கூறாயான்னு நினைக்கிற அளவுக்கு இவர்கள் திமுக முட்டு கொடுக்கிறார்கள். 3 தலைமுறை திமுககாரர்கள் நினைக்க முடியாத, அவர்கள் பேச துணியாத பேச்சுக்களை இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பாவத்துக்கு, அதர்மத்துக்கு, அட்டூழியத்துக்கு துணை போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை பற்றிலாம் நம்ம விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதனாலெல்லாம் ஒன்றும் இவங்க ஜெயிச்சிடலாம் முடியாது. உங்கள் கேள்வி வந்து இது ஒருவேளை அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிகார மையத்தில் இருப்பவர்களை நோக்கி மேலே மேலே எழும்பி செல்லுமே, ஆனால் அது மக்கள் மத்தியில் திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மையை சிதைத்து தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக? ஆமாம், 100% ஏற்படுத்தும். இதெல்லாம் மக்கள் கடந்து போக மாட்டாங்க. நாங்கள் 1,00,000 கோடி கொள்ளடிப்போம் என்னை கேட்டீங்கன்னா மதவாத பாஜக உள்ளே வந்துடும்னா மக்கள் அதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள். நீங்கள் மதவாதத்துக்கு, ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. நாங்கள் ஒரு பக்கம் மதவாதத்தை எதிர்ப்போம், இன்னொரு பக்கம் கொள்ளையோ கொள்ளை அடிப்போம், ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிற அரசாங்கத்தை தான் நாங்கள் நடத்துவோம். ஆனால் நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம், மதவாதம் தான் பெரிய ஆபத்து ஊழலை விட, இந்த கதையெல்லாம் அளந்தீங்கன்னா மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள், மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். அதனால் இந்த நடவடிக்கைகள் தொடருமே, ஆனால் மறுபடியும் அந்த கேவியட்டை போட்டு நான் பேசுகிறேன். நாளைக்கு இவங்க பிஜேபியோட ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா இந்த நடவடிக்கைகள் ஒரு தொய்வு வரலாம். காம்ப்ரமைஸ் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதுவுமே நடக்காதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ரதீஷ் தப்பிச்சு போனதே இன்னமும் ஒரு ஸ்மால் விண்டோவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சமரசத்துக்கு பாஜக விரும்புகிறது. இல்லாட்டி ரதீஷை அரெஸ்ட் பண்ணுறதுனா அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. தப்பிச்சு போகலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. தப்பிச்சு போக மோடி அரசு அலோவ் பண்ணுதுன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் திமுகவோடு ஏதோ ஒரு சமரசத்துக்கு இன்னமும் ஒரு சிறிய கதவை, ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படி நடக்காமல் எல்லாம் ஃபைனலி கொலாப்ஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நோக்கி அது போகும். தொடர் நடவடிக்கைகள், அமலாக்கத்துறையின் தொடர் நடவடிக்கைகள் இதை விட அதிகமாக போனால் கூட ஒன்று சிம்பத்தியெல்லாம் வரவே வராது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை பற்றி நன்றி சார்.